வணக்கம். வெல்கம் டு டிஆர்ஹெச் குரோஷே தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஒரு ஃபோன் பேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் ரொம்ப ஈஸி. இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இதோட ஹைட் வந்து 7 இன்ச்சஸ், அகலம் வந்து 4.5 இன்ச்சஸ். இதுக்கு வந்து நான் மெயின் கலர் கிரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பேக் சைடில் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஸ்பேர் யார்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஸ்போர்ட் வெயிட் யார்ன் இல்லைன்னா கேட்டகரி 2 யார்ன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஹூக் வந்து 3.25 mm, 3.25 இல்லைன்னா 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். 3.5 கூட யூஸ் பண்ணலாம். முதல்ல நான் இந்த பின்னால் உள்ள பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஒரே கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 16 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போ நம்ம முதல் ரவுண்டு ஆரம்பிக்கலாம். முதல்ல 3 செயினை விட்டுடுங்க. 4வது செயினுக்குள்ளே 2 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. 1 2 3 விட்டுட்டு 4வது செயினில் 2 டபுள் குரோஷே. யான் ஓவர் பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு திரும்ப யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாக எடுக்கணும். திரும்ப யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாக எடுக்கணும். இதுதான் டபுள் குரோஷே. இப்போ 2 செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த செயின்குள்ளே 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. திரும்ப 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. மறுபடியும் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கடைசி செயின் வந்துடும். அதில் வந்து முதல்ல 3 டபுள் குரோஷே போடுங்க. அப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. திரும்ப அதே செயின்குள்ளே இன்னொரு 3 டபுள் குரோஷே. ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. அதே செயின்குள்ளே திரும்ப 3 டபுள் குரோஷே. இப்போ அந்த கடைசி செயினில் 3 செட் டபுள் குரோஷே போட்டுக்கிறோம். நடுவில் 2 செயின் போட்டு இப்போ 2 செயினை விட்டுட்டு அடுத்த செயின்குள்ளே 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. இது நம்ம அந்த பக்கமாக போட்டிருந்தோம்ல அதே செயினில் தான் வரும். ஃபவுண்டேஷன் செயினுக்கு இந்த பக்கமாக 3 டபுள் குரோஷே. இதே மாதிரி இன்னி 2 தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல இந்த 2 டபுள் குரோஷே போட்ட செயின்குள்ளே 3 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க.
அப்புறம் 2 செயின். திரும்ப அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. இப்போ 2 செயினுக்கு பதிலாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த முதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலாம். 3 செயின் போட்டுக்கோங்க. இதுதான் முதல் ஸ்டிச்சு. இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ள 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அந்த 3 டபுள் க்ரோஷேக்கு அடுத்து இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ள ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதே மாரி அடுத்த 3 ஸ்பேஸ்க்குள்ளேயும் 3, 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம கார்னர் செயின் 2 ஸ்பேஸ் இருக்கு. இதுல வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. திரும்ப அதே ஸ்பேஸ்க்குள்ள இன்னொரு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இது ஒரு கார்னர். இப்போ அதே மாரியே அடுத்த கார்னர் செயின் 2 ஸ்பேஸ்லயும் 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த 3 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ள 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதே மாரி இனி ஒரு 3 தடவ ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டோட பிகினிங்ல இருக்கிற ஸ்பேஸ்ல ஏற்கனவே 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதனால இப்போ ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்ப ஜாயின் பண்றதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு, இந்த முதல் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு ரவுண்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இப்ப அடுத்த 3 ரவுண்ட் பார்க்கலாம். 3 செயின் போட்டுக்கோங்க. இப்ப அதே ஸ்பேஸ்க்குள்ள 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே செட்டுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளேயும் 3, 3 டபுள் க்ரோஷே போட்டுக்குவீங்க. இது வந்து 5 தடவ ரிப்பீட் பண்ணணும்.
அப்புறம் இந்த கார்னர்ல இருக்கிற 2 செயின் கேப்க்குள்ள 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்பேஸ்ல ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த 2 செயின் கேப்க்குள்ள 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதே மாரி இந்த 3 டபுள் க்ரோஷேக்கு நடுவுல இருக்க கேப்க்குள்ள 3, 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்ப இந்த கேப்ல ஏற்கனவே 3 டபுள் க்ரோஷே இருக்கு. அதனால 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஜாயின் பண்றதுக்கு ஒரு செயின் போட்டு ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதே மாரி இன்னி 2 ரவுண்டு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 ரவுண்ட் நான் முடிச்சுட்டேன். இதோட மெஷர்மென்ட் பார்த்தோன்னா 7 இன்ச்சஸ் கிட்டத்தட்ட இருக்கு. அகலம் வந்து 4 இன்ச். இப்போ கடைசியா ஜாயின் பண்ணும்போது 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணிட்டு, அந்த யார்ன மிச்சம் இருக்கிற யார்ன கட் பண்ணிருங்க. இது வந்து பின்னால உள்ள பார்ட்டு. இதே மாரி தான் முன்னால உள்ளதும். முன்னால உள்ள பார்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ரவுண்டுக்கும் ஒரு கலர் யூஸ் பண்ண போறோம். அதே மாரி ஜாயின் பண்ணும்போது, அதில 1 செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணணும். இதுல 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு, ஸ்டிட்ச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிட்டு, யார்ன கட் பண்ணிருங்க. இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ணும்போது, அதே அந்த 2 செயின் கேப் இருக்குல்ல, நம்ம ஜாயின் பண்ண இடத்துல, அதிலேயே அடுத்த கலர் ஜாயின் பண்ணிடலாம். ஹூக் இன்சர்ட் பண்ணி, யார்ன் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஆஸ் யூசுவல் அதே ஸ்பேஸ்க்குள்ள 3 செயின் போட்டுட்டு, 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் மித்ததெல்லாம் நீங்க அந்த பேக் பார்ட் பண்ணீங்கல்ல, அதே மாரி தான். ஜாயின் பண்ணும்போது 2 செயின் போட்டு, ஸ்டிட்ச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யார்ன கட் பண்ணிட்டு, அதே ஸ்பேஸ்க்குள்ளேயே அடுத்த கலர ஜாயின் பண்ணி, அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இதே மாரி 5 ரவுண்ட் ரிப்பீட் பண்ணுங்க.
அப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற யான் எல்லாம் ஹைட் பண்ணிருங்க. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படின்னு. இப்ப நம்ம இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ண போறோம். இந்த ராங் சைடு உள்ள இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கார்னர்ல இருக்கிற அந்த செயின் 2 ஸ்பேஸ்ல யான ஜாயின் பண்ணிட்டு இப்போ சிங்கிள் குரோஷே ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட போறோம். முதல்ல அந்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒண்ணு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்லயும் 2 இது சேர்த்து வச்சு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்ப இந்த கார்னர்ல இருக்கிற செயின் 2 ஸ்பேஸ்ல 3 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்படியே 3 சைடும் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. கடைசியா இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு யான் கட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாரி ஒரு பட்டன் வச்சு தைச்சுக்கோங்க. தைச்சுட்டு இப்ப அந்த பட்டனுக்கு பின்னால கரெக்ட்டா அந்த சென்டர்ல யான ஜாயின் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பட்டன்ல வந்து சுத்திட்டு வர்ற அளவுக்கு நீளமா போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க செயின்ஸ் போதுமான்னு. நீங்க போதுமான அளவுக்கு செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் திரும்ப அதே ஸ்டிச்லயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு யானை கட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த யானோட 2 எண்டையும் ஹைட் பண்ணிருங்க. நீங்க இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது ஸ்ட்ராப் போடனா கூட போட்டுக்கலாம். அது நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். யானை எடுத்துட்டு ஒரு 40 இல்லை 50 இன்ச் லென்த்துக்கு வர்ற அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் சின்னதாகும்.
இப்போ 2வது செயின்லேருந்து ஒரு செயின்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம 2 பக்கமும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ யான் நீடில்ல யான் கோர்த்துக்கோங்க. ஒரு எண்டை வந்துட்டு இந்த மாதிரி அந்த செயின் டூ ஸ்பேஸ் கார்னரில் இருக்குல்ல அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் எடுத்து அதை வந்து தைச்சிக்கோங்க 2யும் சேர்த்து. தைச்சதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிற மாதிரி யானை வந்து அதில் சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5வது தடவை சுற்றுனதுக்கப்புறம் அந்த ஊசியை வந்து கீழே இருந்து மேலே பார்த்து அந்த சுற்றுனது வழியாக உள்ள வழியாக வெளியில் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்புறம் அது மிச்சம் இருக்கிற யானெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு சேனல் TLH பேட்டர்ன்ஸ், அதுலேயும் நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அது இங்கிலீஷில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். தேங்க்யூ.